ஷைத்தான் அல்லாஹு தஆலா குர்ஆன்ல இந்த வஸ்வாஸ் என்ற கட்டத்தில் மாட்டிப்பட்ட ஒரு ஆளுக்கு ஃபிக்ராவுக்கு வரும் வரைக்கும், எதுக்கு வரும் வரைக்கும், சிந்தனை என்ற எண்ணம் வரும் வரைக்கும் இடையில அவன் படுத்துற பாட்டுக்கு அல்லாஹ் நிறைய வசனங்கள் சொல்றான். இவன் சும்மா வரமாட்டான். அதாவது நீங்க இப்படியே போய் கண்டிக்கிறீங்க, எப்ப நீங்க திரும்பி பார்ப்பீங்க, 1000 விஷயம் உங்களுக்கு பக்கத்தால போகும். ஆனா ஒருத்தன் கொடி காட்டுவான், அவனை நீங்க பார்ப்பீங்க. ஒருத்தன் கை காட்டுவான், அவனை என்ன செய்வீங்க, பார்ப்பீங்க. உங்களை எப்படியெல்லாம் திசை சீட்டி அடிக்கணும், கை தட்டணும், ஏதாவது செஞ்சா தானே நீங்க பார்ப்பீங்க. இதுக்கு ஷைத்தான் என்னென்னதெல்லாம் என்ன செய்வான் என்பதற்கு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற வசனங்கள்ல மிக பிரதானமான வசனங்கள் உண்டு. தஸீன், ஸய்யன லஹும், தஸீன் ஜீனா, அலங்காரம் ஆக்குவது. அலங்காரமாக்கு உண்மையிலே அது அலங்காரம் அல்ல, உண்மையிலேயே அது அலங்காரம் அல்ல. ஆனா அலங்காரத்தை உங்களுக்கு என்ன செய்வான், ஷைத்தான் கொண்டு வருவான். கொண்டு வரலாம். ஏன், நீங்க கண்ணால பாக்குறதுக்கு முன்னால இந்த சிந்தனை உங்களுக்கு வந்தா தானே இந்த கண்ணால பாப்பீங்க. அந்த சிந்தனை அழகுபடுத்தினா பார்க்கறது அழகா இருக்குமா இருக்காதா, இருக்கும். மெஜிக்காரனுக்கு முன்னுக்கு அழகப்பட்டவன் மாதிரி தான். அதுக்கு முன்னால் அவன் அழகுபடுத்துவான். ஷைத்தான் என்ன செய்வான், அழகுபடுத்துவான். எல்லா விஷயத்தையும் அழகுபடுத்துவான். ஷைத்தானுடைய மிகப்பெரிய அலங்காரமாக ஷைத்தான் ஆண்களுக்கு யூஸ் பண்ணுவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது எது, சொத்தா பெண்ணா, பெண். ரசூல் ஸல்லல்லாஹு இதா ஹரஜத்தில் மர்ஆ, பெண் வீட்டை விட்டு சொன்னால் வெளியே சென்றால் இஸ்தஷ்ரஃபஹ ஷைத்தான். இஸ்திஷ்ராஃப் என்றா என்ன, மேற்பார்வை. இஷ்ராஃப் முஷ்ரிஃப். ஷைத்தான் இப்படி பாப்பானா, விளங்கிட்டா, ஷைத்தான் பாப்பானா. ஏன், அந்த பெண் நல்லா தான் போவான். இவனை வச்சு யார் யார் என்ன செய்யலாம், நாசமாக்கலாம். அப்படி என்று இந்த பெண்ணை வைத்து யார் யாரை தவற வைக்கலாம் என்பதை ஷைத்தான் இஸ்திஷ்ராஃப் பண்ணுவான். அந்த நபர்கள் போனால் நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும், நம்மளே வழி கெடுக்கிறதுக்கு நாங்க தேவையில்லை. நிறைய பேர் என்ன நினைக்கிறான், எங்களுடைய மதுகள் எங்களுக்கு வர முன்னால அழகுபடுத்துவோம் ஷைத்தான். வேறொரு சப்ஜெக்ட் நம்மளுக்கு முன்னால வந்திருக்கு, நம்ம திசை திரும்பிடுவோம். நாங்க என்ன செஞ்சிருவோம், திசை திரும்புவோம். இது ஷைத்தான் அந்த வேலையை என்ன செய்வான், அதுக்கு பேர் என்ன, தஸீன். அல்லாஹ் தஆலா இந்த உலகத்துல ஜீனத்தாக படைத்திருக்கிறான். இந்த உலகத்தை எல்லாவற்றையும் ஜீனத்தாக படைத்திருக்கிறான். ஆனா அந்த ஜீனத்தை ஷைத்தான் அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான், ஹலாலா அனுபவிக்கணும், ஹலாலா அனுபவிக்கணும். ஹராம அல்லாஹ் தஆலா வெறுக்க சொல்றான் உள்ளத்தால. ஷைத்தான் என்ன செய்வான், அதை என்ன செய்வான், பன்மடங்காக அழகுபடுத்தி காட்டுவான். தஸீன், இந்த ஜீனத்தை ஷைத்தான் ஏற்படுத்தி அழகுறச் செய்து எங்களை வீழ செய்யும். முதல் விஷயம் அல்லாஹ் தஆலா சொல்றான் தஸீன். இரண்டாவது குர்ஆன், அதாவது முதல் கட்டம் நான் சொல்லிட்டேன், நஃப்ஹு, நஃப்ஸ், ஹம்ஸ், இதெல்லாம் ஆரம்ப கட்டம். ரெண்டாவது ஃபிக்ராவை கொண்டு வரதுக்கு இடையில நடக்கக்கூடிய விஷயங்களை பார்த்தீங்கன்னா தஸீன், அழகுபடுத்தல். இன்னும் சொல்ல இஸ்திஹ்வாத். குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்றான் என்னது, இஸ்தஹ்வத அலைஹிம். அதான் இஸ்திஹ்வாத் என்று சொன்னால் காதுகளையும் கண்களையும் மயக்கிறது என்ற அர்த்தம். காதுகளையும் கண்களையும் மயக்கிறது அப்படின்ற அர்த்தம். இந்த காதுகளையும் கண்களையும் மயக்கிற என்பதற்கு ஷைத்தான் எவ்வளவு ட்ரை பண்ணணும். நீங்க நல்லவராக இருந்தா உங்களே ட்ரை பண்ண இயலாது. அவனுக்கு ஜுண்ட் இருக்கு, அவனுக்கு ஜுண்ட், ஹிஸ்பு ஷைத்தான். ஷைத்தான் வழி கெடுத்து 400 பேரை வச்சிருப்பானா இல்லையா, பக்கத்துல வச்சிருப்பான். அந்த டீம் உங்களுக்கு இறங்கும். அந்த டீம் ஃபீல்டுக்கு என்ன செய்யும், நீங்க நல்லா போனாலும் உங்களோட காதை நீங்க அடைச்சிருந்தாலும் கண்ணை பொத்தி இருந்தாலும் டீமை என்ன செய்யும், ஷைத்தான் இறக்கி விடுவோம். எப்படி உங்கள் காதுகளுக்கு வந்து சேருவது, எங்க எப்படி உங்கள் கண்களுக்கு வந்து அதனால தான் அர்ரஜுலு அலா தீனி ஹலீலிஹி ஃபல்யன்துர் இலா மை யுஹாலில். அதாவது ஒரு மனிதன் தனது சகோதரனுடைய முறை மேல தான் வாழ்வான், அவனுடைய போக்குல தான் இருக்கிறான். எனவே யாரோட நட்பு கொள்கிறார் என்பதை அவர் என்ன செய்து கொள்ளட்டும், பார்த்து கொள்ளட்டும். ஏன், நீங்க கெட்டவரோட நட்பு கொண்டீங்கன்னு சொன்னா ஷைத்தானுடைய மெம்பரை உங்களுக்கு பக்கத்துல வச்சுக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்போ வழிதவறது அவனுக்கு லேசி. ஆளை கொண்டு வந்து உங்களுக்கு நட்பாக்குற வேலையெல்லாம் அவனுக்கு இல்லை. அவன் தான் பக்கத்துல இருக்கிறானே. நீங்க கிராத்து கேட்டுட்டு இருப்பீங்க, அவன் ரேடியோ ஒன் பண்ணி என்னது பாட்டை கேட்டுக்கிட்டு இருப்பான். பாட்டை கேட்டா பக்கத்துல ஜுந்து என்ன செய்யுது, ஷைத்தானுடைய படை பக்கத்துல தான் இருக்கு. இந்த மாதிரி இருந்தா நீங்க வழிதவறுவதற்கான வாய்ப்பு என்னது அதிகம் என்பது நம்ம புரிஞ்சுப்போம். ஷைத்தானுடைய ஹிஸ்ப், ஷைத்தானுடைய ஹிஸ்ப். இதனால தான் நம்ம துஆல பார்க்கிறோம். அதாவது ஷைத்தான் ஹுதூர் ஆகுவதை விட்டும் நாம் பாதுகாவல் தேடுகிறோம். இங்க ஹுதூர் ஆகிற என்றது என்னன்னு சொன்னால் ஷைத்தானும் ஷைத்தானுடைய படையினரும் தனது சதிகளால் எங்களை என்ன செய்யறது, நெருங்குவது என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, தஸீன் வழி அழகுபடுத்தல், இஸ்திஹ்வாத். அது மாத்திரமல்ல, அல்லாஹ் தஆலா இந்த ஷைத்தான் மனிதனை வழிதவற செய்யக்கூடிய விஷயங்கள்ல
அச்சமுறுத்தல் ஒன்றை சொல்லுகிறான் அல்லாஹ் தஆலா. இன்ன ஷைத்தான யஇதுகுமுல் ஃபக்ர், அதாவது ஷைத்தான் உங்களுக்கு வறுமையை எச்சரிக்கிறான். வறுமை எங்கேயாவது உங்களுக்கு முன்கால வந்து நல்ல விஷயத்துக்கு குறுக்கா நிக்குதுன்னு சொன்னா யாருடைய வேலை? அது ஷைத்தானுடைய வேலை. ஷைத்தானுடைய வேலை. சில பலகீனமான எண்ணங்கள் உங்கள்கிட்ட இருக்கும், பலகீனமான அப்படி ஓட்டங்கள், அந்த ஷைத்தான் ஸ்ட்ராங்கா கொண்டு வைப்பான். ஷைத்தான் என்ன செய்வான்? இது பவர்ஃபுல், இது நீ முட்டுச்சுன்னா முடிஞ்சுது அப்படின்னு என்ன செய்வான்? கொண்டு வந்து வைப்பான். அன்புள்ள சகோதரர்களை, ஷைத்தானுடைய மிக முக்கியமான பகுதி, அதாவது நீங்க திரும்பி போற மாதிரியான வேலைகளை ஷைத்தான் என்ன செய்வான்? சில பலகீனமான விஷயங்கள் ஒரு பெரிய ஒரு அம்சமாக ஷைத்தான் கொண்டு வந்து முன்னால வைப்பான். இதெல்லாம் ஷைத்தான் நீங்க இந்த ஃபிக்ராவாக சிந்தனையாக மாறுவதற்கு ஷைத்தான் செய்யக்கூடிய விஷயங்கள் அப்படி என்று சொல்லி என்ன, அதாவது நாங்க குர்ஆனிலே என்ன செய்கிறோம்? இந்த வசனங்களை பார்க்கிறோம்.